Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் இந்த ரெசிபிக்காக வீட்ல இருந்த கடலையை நேரமே வறுத்து வச்சிருக்கேன். இது நாம இதனோட தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா இளக்கி எடுத்துடலாம். நிலக்கடலை வாங்கி வீட்ல வறுக்கும்போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு வறுத்தீங்கன்னா கடலை கருகாம நல்லா சூப்பரா கிடைக்கும். நிலக்கடலையோட தோல் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டேன்னா வெல்லம் அதிகமாக சேர்த்துக்கலாம். வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டிடலாம். வெள்ளத்தில் ஏதாச்சும் தூசு இருந்ததுன்னா வடிகட்டும் போது அது தனியாக வந்துடும். நான் சேர்த்த வெள்ளத்தில் எனக்கு கொஞ்சமாக தான் தூசு இருந்துச்சு. இந்த அளவுக்கு தான் வடிகட்டும் போது தூசு வந்துருச்சு. தூசெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா வெள்ளைப்பாக அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டேன். அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இது கூட நம்ம தோலெல்லாம் நீக்கி வச்சு கூட நிலக்கடலையை சேர்க்கலாம். அடுத்து நான் ஒரு 10 பேரிச்சம்பழங்களை எடுத்தேன். அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலர் விட்டுட்டே இருக்கலாம். வெள்ளைப்பாகோட நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்களுக்கு அதிகமாக சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் வந்துட்டு கடலை மிட்டாய் செய்கிறது மாதிரி தான். ஆனால் கடலை மிட்டாய் செய்யும்போது வெள்ளைப்பாகில் நாம் பதம் பார்க்கும். இந்த ஸ்வீட்டில் நம்ம வெள்ளத்தோட பதம் எதுவும் பார்க்காம தான் இது எல்லாத்தையுமே சேர்க்குறோம். இதே மாதிரி கடலை மிட்டாயில் நாம் எல்லாருமே நிலக்கடலை நெய் ஏலக்காய் தூள் இவ்வளோ தான் சேர்த்துக்குவோம். ஆனால் இந்த ஸ்வீட்டில் நம்ம தேங்காய் துருவலும் பேரிச்ச பழங்களும் போட்டிருக்கோம். அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தப்போ நல்லா திக்காகி வருது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எல்லாமே நல்லா சேர்ந்து திரண்டு வந்துருச்சு. அப்படியே நான் பட்டர் ஷீட்டுக்கு தான் இதை மாற்றுறேன். நீங்கள் எதை நெய் தடவின பிளேட்டில் கூட மாற்றி எடுத்துக்கலாம். அப்படியே பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி மடித்து இதை ஷேப் பண்ணிக்கலாம். நல்லா சூடாகும்போது பட்டர் ஷீட்டில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இனி நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக நம்மளோட பீனட் பர்ஃபி ரெடி. இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட்டை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா கூட அடுத்து திருப்பியும் செஞ்சு கொடுக்க கேட்குவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் செய்து கொடுங்க. இந்த மிட்டாய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு பீஸ்ல எல்லாம் நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே பீஸ் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நான் வறுத்த வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இல்லை உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு இருந்தேன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம் எங்களுக்கு எள்ளு வேண்டான்னா அதை விட்டுருங்க, பரவாயில்ல. எள்ளு சேர்க்காம கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எள்ளு சேர்த்தோன்னா அந்த எள்ளும் கூட சேர்ந்து கடிபடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.